சமீபத்துல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அளித்த பேட்டி ஒண்ணு வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அதுல உதயநிதி அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது உங்க அப்பா வீட்டு பணமா, ஆத்தா வீட்டு பணமா, இதெல்லாம் அவங்க பாஷை எப்படி இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆணவத்துல ஆடாதரா, ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த நடிகை குஷ்பு சேரி பாஷையெல்லாம் எனக்கு பேச வராது அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னிச்சு. இப்போ அதே தொனியில இந்த நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படித்தான். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அப்பவே இதுக்கு இவ்வளவு தூரம் இதுக்கு மன தைரியம் எப்படி வந்தது? காரணம் ஒயிட் கிராஸ் தானே இருக்கு. மோடியினுடைய ராஜாங்கம் தான். இவன் இருக்கிற தைரியத்துல தானே அவன் பேசிட்டு போனா. இவனை ஜூஸ் புழிஞ்சன்னு வச்சுக்க, அவன் சக்கையாயிருவான். அவங்க இந்தியாவினுடைய நிதி அமைச்சர். ஆனால் இன்றைய தமிழகத்தினுடைய அந்த நிலையை கண்டு தூத்துக்குடியை பார்த்து கலங்காத மனதோட போகுது. உதயநிதி பேசுனது சரியில்லை, அவங்க பாஷை அப்படி, அப்பா வீட்டு காசா, அப்பன் வீட்டு காசான்னு கேட்டாலும் தவறே கிடையாது. என்னன்னாலும் பெரிய மனுஷன்ல, பெரிய மனுஷமா நீ நடக்கலையேடா. நாங்க தமிழர்கள் அப்படிதான் பேசுவோம். ஆனா எங்க பாஷையை பற்றி பேசுறதுக்கு வந்தேரி ஆரிய நிர்மலாவுக்கு தகுதி கிடையாது. இந்த வீட்டுல நீ யார்? வந்தேரி வந்தேரி உனக்கே தெரியுதுல்ல. நீ பேசுறது என்ன பாஷை? தேவ பாஷையா? அத நாங்க பேசணுமா? நிர்மலா மாதாஜி அப்படின்னு பேசணுமா? நீ எல்லாம் இந்த நாட்டுல இந்த மாநிலத்துல பிறந்ததுனாலதான் இந்த மாநிலத்துக்கு கேடு. கேவலமான பிறப்பு. இது ஒரு சாபக்கேடு. தமிழிசை ஒரு சாபக்கேடு இந்த மாநிலத்துக்கு. அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஆத்தா அப்படிங்கிற சொல்லு இன்றைக்கும் தென் தமிழகத்துல புழக்கத்துல உள்ளது. அதை இங்க வந்தேரி பயலுங்க கெட்ட வார்த்தையா மாத்திட்டான். நீ ஒரு நல்ல படிச்ச தமிழச்சியா இருந்திருந்தீனா அதனுடைய அர்த்தம் தெரியும். நீ எல்லாம் படிச்சிருந்தா தெரியும். கேடப்பைய பாஷைங்கிற என்னது பாஷை? அப்ப நீ பேசுறது என்ன பாஷை? உன்னுடைய ஆரிய பாஷை தான் உயர்ந்ததுன்னு சொல்ல வரியா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. எவ்வளவு காலம் இதை பண்ணிட்டு இருக்க முடியும்? மோடி இருக்கிற வரலமா? அப்புறம் சொன்னா என்னடா நடக்கும்? இதுங்களுக்கு என்ன பேராசை, என்ன ஆட்டம் ஆடுதுங்க. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். இந்த நீதிமன்றங்களை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை நீதிபதி? 48 50? ஜாதி அடிப்படையில இயங்கிக்கிட்டு இருக்கு, மதத்தின் அடிப்படையில இயங்கிக்கிட்டு இருக்குது, அரசியல் அடிப்படையில இயங்கிக்கிட்டு இருக்குது. நீதியெல்லாம் செத்துருச்சு. பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். புதுச்சேரியில இருந்து வர வேண்டியது, தெலங்கானாவில இருந்து வர வேண்டியது, இங்க ஏதாவது கொளுத்தி போட்டு போக வேண்டியது. எது? தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு தமிழிசை. இதெல்லாம் ஒரு பொழப்பா? பதவிக்காக என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு தெரியுதியா? அது இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? பதவி இப்ப முர்முருக்கு அடுத்தபடியா தான் ஜனாதிபதியா வரணும்னு ஆசை. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும்ல. அதுதான் முதல்ல இந்த வார்த்தையை தவறா யூஸ் பண்ணது. அவனை உணர்றதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். அப்பான்னு சொன்னான் உதயநிதி அப்படின்னு. அது பண்ண வேலைதான். இதுக்கெல்லாம் காரணமே நீதான். அப்பான்னு சொன்னா என்ன உனக்கு? அந்த அப்பாங்கிற தமிழனுடைய காசுல தான் நீ சம்பளம் வாங்குற. வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். அதெல்லாம் எப்போதுமே இவர்கள் இந்த பிராமணர்கள், இந்த ஆரியர்கள், இந்த வடவர்கள் தமிழர்களுக்கு பகைவர்கள் தான். அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம தெரியுறாங்க. நாதாரி பயலுங்க. இந்த தமிழிசை நினைச்சா எனக்கு வயிறு எரியுது. கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டிருந்தா என்ன ஆயிருப்ப? ஆமா, நேத்து கொடுத்த பேட்டியில கூட சொல்லியிருக்காங்க, இந்த வெள்ளத்தை தமிழக அரசு சரியா கையாளல. என்ன இந்த மாதிரி இருந்தா என்ன கிழிச்சிருப்பாங்களாம்? இப்ப இதுவரையிலாம் பிஜேபி காரன் எவனாவது போய் களத்துல நின்றுருக்கானா? எதிர்கட்சியா இருந்தா என்னய்யா? மக்கள் நாளைக்கு ஓட்டு கேட்டு வரணும்ல. பாத யாத்திரை போனாலும் ஓட்ட போட்டுருவாங்களா?
பிச்சைக்காரன் கூட பிச்சை போட மாட்டான். உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா கட்சி பாகுபாடு பாப்பானா எவனாவது? நான் இப்ப அரசியல்வாதியா மாறிட்டேன்டா. என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு கோவம் வராது. அண்ணாமலை இந்த தமிழகத்துக்கு செய்யற துரோகத்துக்கு அண்ணாமலையினுடைய முடிவு ரொம்ப கேவலமா இருக்கும். கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? எப்படியாவது இந்த தேர்தல்ல ஸ்டாலினை காலி பண்ணாதான் தமிழகத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில மக்களை பற்றி நினைக்காம ஸ்டாலினை பற்றி மட்டுமே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க எல்லாம். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அதாவது ஒரு அரசாங்கம் ஒரு குழுவை அனுப்புது, பாதிக்கப்பட்டதை அந்த ஒரு மனித இயல்போட வந்து பார்த்துருக்காங்க, கொண்டு கரெக்டா சொல்லிட்டு போறாங்க. அதை நாங்க ஏத்துக்க முடியாது. வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? எனக்கா அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு தமிழனுக்கு நீ எவ்வளவு பாதகம் நினைக்கிற நீ? ஐயோ கர்ம கர்மா இப்படிதான் நான் எங்க நினைச்சேன்? நான் நினைக்கவே இல்லப்பா. நினைச்சடா. இவங்களெல்லாம் எப்படி தண்டிக்கப்பட வேண்டியவங்க தெரியுமா இவங்கெல்லாம்? இந்த மாதிரி பிச்சைக்கார நாய்கள் எல்லாம் உள்ள தள்ளுங்க. இப்ப இந்தியா போற போக்கு இந்தியாவை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒழியுதோ அப்பதான் இந்தியா உருப்படும். அப்படியே அவங்க அப்படியே அந்த வானதி அம்மா பேசும்போது பார்த்தா உலக உத்தம சிகாமணிகளா பேசுறாங்க. பாத்தீங்களாமா முழிக்கிறத? இதுங்கெல்லாம் ஃப்ராடு. 30 கேஸ் மோடி மேல இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எதையாவது தானாக முன் வந்து எடுக்க வேண்டியதுதானே? காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? கேவலம், வெக்கக்கேடு, உலகமே காரி துப்புது. இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. இந்த அண்ணாமலை பேசையில என்னைக்காவது யாரையாவது முகத்தை பார்த்து பேசுறாரா பாருங்க நீங்க. ஏன்னா பொய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல. தமிழ் மொழியை பற்றி பாஷா கீஷனெல்லாம் யார் பேசினாலும் மரியாதையே கெட்டுப்படும் அவங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.